உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்து வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களுக்கு. கடகராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னா அதுவா இதுவான்னு டையான்னு கடைசியில் வந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி அஷ்டமத்தில் அல்லல் படுத்திய மிஸ்டர் சனி போய் 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார். வெற்றிகரமா உட்காந்தாச்சு. இனிமே பிக்சடு இங்கேதான் 2.5 வருஷம் இருப்பார். வாக்கியமா இருந்தாலும் சரி, திருக்கணிதமா இருந்தாலும் சரி, நோ சேஞ்ச். அந்த மாதிரி போய் தன்னுடைய ஆளுமையை சனி வந்து இந்த தடவை மீன வீட்டில் நிகழ்த்தி இருக்கிறார். அது நம்மளுக்கு 9ஆம் வீடாக வருகிறது. சூப்பர். அதே மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பாக்கியங்களை தர கடமைப்பட்ட மிஸ்டர் செவ்வாய். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடகத்துக்கு பாக்கியத்தை தர கடமைப்பட்டவர் தான் செவ்வாய். அவர் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே உட்கார்ந்திருந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் பாய் பாய் சொல்லிட்டு 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். வாவ், சூப்பர், ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புல கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போது, என்னவெல்லாம் நிகழப்போது. ஒரு 12ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்காரு. இது ஆரம்பிக்கும் போதே அதுவே ஒரு மாதிரியான பண ரீதியான பிரச்சனைல இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தை கொடுக்கும். இந்த 12ஆம் இடம்லாம் கொஞ்சம் வந்து விரயஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணும் இல்லையா? அந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்கரமாயி அது ராகுவோட சேர்ந்திருத்தல்ன்றது ஒரு மாதிரி 2 விதமா இயங்கும். ஒன்று, விழுந்து விழுந்து தூக்கமா வந்துட்டே இருக்கும், சோம்பேறித்தனமா இருக்கும், தூங்கிட்டே இருக்கிற மாதிரியான சில சினாரியை உருவாக்கும் இல்லையா? தூங்க விடாம மைண்டுக்குள்ள புகுந்து எதையாவது ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டுமே இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் ராகு புதன் எங்க இருக்காங்கன்ற அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் அது ஆழமாக மேற்கொள்ளப்படும். ஓகேவா? இந்த தடவை நம்ம எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காரிய வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மன தைரியம், ஒரு மனத்தெம்பு இதெல்லாம் வரப்போகிறது. 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய ஒரு அமைப்பு அப்படின்றது 2ஆம் இடம் தான் குடும்பம். யாருக்கெல்லாம் குடும்பம் அமையலைன்னு காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. குடும்பத்திற்காக வருமானம், பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இந்த 8ஆம் இடம் 2ஆம் இடம் இதெல்லாம் பணபரஸ்தானம். அந்த வீட்டு அதிபதிகள்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல, அதுவும் 9ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் வருவதற்கான வாய்ப்பு பல வழிகளில் வரும். இல்லை நம்ம எப்படி பணத்தை வரவழைக்கணுன்ற மாதிரியான யோசனை பண்ணி 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 யோசிச்சுட்டு இருப்போம். இது வரைக்கும் ஒரு மாதிரி என்னடா என் வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன நான் சாதாரணமாக பேசினேன், புரிஞ்சுக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே, அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியலன்ற மாதிரி சொல்ல முடியாமல் தவிர்த்த சில விஷயங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கம்யூனிகேஷன் கேப் சரியாக போகுது. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த பங்குனி மாதம் இனிதை பிறக்க காத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், எதிரிகள் அடங்கி போறாங்க. திடீர்னு வாகன மாற்றம் நிகழும். உங்களை அழிச்சே தீரும்னு நினைச்சவங்கலாம், உங்களை கங்கணம் கட்டிட்டு இருந்தவங்களாம் உங்களுக்கு கண்ணு முன் தெரியாம இந்த ஓடி போவாங்க. வண்டி மாற்றம், வாகன மாற்றம் நிகழும். பைக் வாங்க நினைச்சா பைக் வாங்குவோம், கார் வாங்க நினைச்சா இருக்கிற காரை மாத்திட்டு புதுசு வாங்குறது. இடத்திற்கான ஒரு மாற்றம், இடத்திற்கான ஒரு நிகழ்வுகள் உருவாகுதுன்ற மாதிரி 4ஆம் இடம் பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிருக்கு. யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. அவர் போய் உட்காந்துருக்கிற அமைப்புமே சூப்பரா இருக்கு. அப்படின்ற போது ரொம்ப 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 நல்ல இடத்துல இருக்காரு. சுக்கிரனுடைய பொசிஷனும் சரி, செவ்வாயுடைய பொசிஷனும் சரி. என்ன மேடம் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தானே. 10ஆம் அதிபதி போய் 9ல் இருத்தல் அப்படின்றது ஒரு மிகச்சரியான ராஜயோகம். இது வரைக்கும் இல்லாம வேலையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன பண்ணாலும் என் வேலையை சரி பண்ண முடியலேன்னு ஓடிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமே உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு பொறுப்புகள் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நீங்களே ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபைல் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான அசிஸ்டன்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த தடவை. ஏன்னா சனி என்பதே வேலைக்காரர்களை இண்டிகேட் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு முதலாளி இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆளே இல்லாமல் தான் உங்களுக்கு கீழே ஒரு ஆள் போட்டு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. இல்லை உங்களுக்கான ஆட்கள் வருவாங்க. இதெல்லாம் போன மாதமே ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் வேலை பழுவாக இருந்த வேலைப்பழு கொஞ்சம் அப்படியே நிவர்த்தி ஆகும். பரவாயில்ல, நல்லா தான் போகுது போல அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா 2.5 வருஷம் வாங்கின அடி அப்படி சும்மா நான் திரும்ப அதையே சொல்லி உங்களையும் நொந்து போக விரும்பல. டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வரணும்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு 6 விடயங்கள் எதிர்பார்க்கலாம். முதல் விஷயம், பண ரீதியாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி அடைய போகுது. 2வது, நிறைய நல்லவர்கள் மூலமாக ஒரு சேர்க்கை நடக்க போது. ஒரு வேலையில், ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்க போது. பங்குதாரர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்க பொண்டாட்டி மூலமாகவோ இல்லை உங்க பார்ட்னர் மூலமா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படின்ற எண்ணத்துக்குள் போக போறீங்க. அது ஒரு மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. 4வது, வீடு மனை வண்டி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. 5வது, இது வரைக்கும் எனக்கும் என் வீட்லயும் ஒன்னாதாங்க இருக்கும், ஆனா நான் ஹாலில் படுத்திருக்கேன், அவங்க பெட்ல படுத்திருக்காங்கன்ற அமையெல்லாம் மாறி இனிமே ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது. யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு மனசுல இருந்த ஒரு சொல்ல முடியாத பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் இந்த மாதம்.
இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காகவே பண்ணீங்கல்ல, கடகம்னா அப்படிதான். தாயுள்ளம் கொண்ட கடகம்னு சொல்லுவேன். அடுத்தவர்களுக்காக பண்ண அமைப்பெல்லாம் மறுபடியும் உங்களுக்குன்னு சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். எனக்குன்னு பண்ணிக்கணுன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த நேரத்துல. நல்லதுதான். ஏன்னா உங்களுக்கு நீங்க பாத்துக்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்தவங்கள பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம அட்வைஸ் பண்ணா எவனுமே கேட்க மாட்டான்ற உண்மை நிறைய புரிஞ்சிருக்கும் இந்த தடவ. இன்னுமே உங்களுக்காக நீங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய சூழலை உங்களுக்கு குடுக்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்கிறதே உங்களுக்காக முன்னேற்றத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். உங்களுக்கான பாக்கியத்தை தரக்கூடிய இடம் தான். நிறைய குருமார்களுடைய ஆசி, நிறைய கோயில் குலத்துக்கான ஆசி, நிறைய பெரியவர்களுடைய ஆசி, இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளியூர், வெளி மாநிலம், வெளி இடங்களுக்கு போயிட்டு வருவதற்கான சேர்க்கை கிடைக்கும் இந்த மாதம். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான அமைப்புகள் நிறைய இருக்கு. பணம் கார்டு மட்டுமே இருந்த பர்ஸ்ல காசு இருக்கும். இனிமே கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ஒரு மாறி இருந்த எப்படி லோனே கட்ட முடியாம நான் ஓடி இல்லாம நினைச்ச அமைப்பெல்லாம் மாறி இந்த உங்களை கூப்பிட்டு சிவில் ஸ்கோர் போறேன் நாங்க லோன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி லோன் கொடுப்பாங்க. நிறைய பேர் உங்களுக்காக உதவும் கரங்களை நீட்டுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டா ஆயிடுவாங்க. இந்த தடவை அதன் மூலமாக ஒரு சுமூகமான ஒரு உணர்வு எட்டி பார்க்கும். மொத்தத்துல எனக்கு தெரிந்து இந்த பங்குனி மாசம் கடக ராசிக்காரர்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய, கண்ணீர் விலகக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் வண்டி போயிட்டு வரும்போது மட்டும் கவனம். ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் கொஞ்சம் சரிச்சு விழுகிறதுக்கான இடமாவது இருக்குது. அதனால் பைக்கில் போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்கன்னா பார்த்து போங்க. யாராவது இந்த ஆட்டோ எல்லாமே சனியை தான் இண்டிகேட் பண்ணும். யாராவது வந்து இடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்பீடு கட்டாமல் கொஞ்சம் நிதானமே பிரதானமாக போயிட்டு வரக்கூடிய, வண்டியில் போயிட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவிட்டி உங்களை தேடி வரப்போகிறதில்ல. 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகச்சரியான யோகத்தை தான் கொடுக்க போகுது. இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான ஆளுமை தன்மையை உங்களுக்குள் அதிகரிக்கும். அதுவும் இல்லாம சனி அங்க உட்கார்ந்துட்டு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கும்போது முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். ஜெயிச்சு காட்டணுன்ற வெறி மேலோங்கும். இது வரைக்கும் என்ன பண்ணாலும் 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது குணரோக சத்ரு கண்ணுக்கு தெரியாம தவிடுபடி ஆவாங்க. யாரெல்லாம் உங்களை வீழணும்னு நினைச்சாங்களோ அவங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வீழ்வாங்க. எனக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப வருஷமா எழுதிட்டே இருக்கு. இந்த தடவை டக்கு டக்குன்னு பேசி முடிச்சு பைசல் பண்ணுவீங்க. உங்க மேல இருந்த எல்லா தடைகளும் நிவர்த்தி ஆகும். பரவாயில்ல, வாழ்க்கை நல்லா தான் போகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு வரும். இது வரைக்கும் என்ன கழிவு ஊத்தின கடகராசிக்காரங்களாம் இனிமே அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க மனசுக்கு தெரியும்ல, நல்லா தான் இருக்க போறீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். போனவையெல்லாம் நல்லதுக்காகத்தான், வந்தவை எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரங்கள் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த பங்குனி மாதம். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. ஆனா 2ஆம் இடத்த அதிபதி போய் சனியோட சேர்ந்திருக்கலாம், ரொம்ப கொஞ்சம் மந்தத்தன்மை வரும். படிக்கிற பிள்ளைங்க, கடகராசிக்கார பிள்ளைங்க, கடகராசிக்கார சரி, கடகலக்னம் ராசி கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் அதட்டி உதட்டி திட்டி கிட்டி தான் வந்து வேலை வாங்குறாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரருடைய குழந்தைகளும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க இந்த தடவை. அதுவே உங்களுக்கு கோவமா வரும். ஒரு மாதிரி ஷூட்டா இல்லையே, பிள்ளைங்க வந்து டக்கு டக்குன்னு வேலை செய்யலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்பாரிசன் அதிகரிக்கும். இந்த தடவை சனி சூரியனோட அமைப்பு அப்படி இருக்கிறதுனால அது உங்களுக்கு 2ஆம் வீட்டோட குடும்பத்துல நீங்க கொஞ்சம் பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்காம இருக்கிறது, இல்லை நீங்க உங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம இருக்கிறது, சம்திங் லைக் தட். ஏதோ ஒன்று இந்த தடவை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வீட்டில் கொஞ்சம் டிஷ்யூம் ஏற்படலாம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து ஏறுமுகம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. இது வரைக்கும் என்ன நிரூபிக்க முடியல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, திடீர்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், லாஸ் ஆயிட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒருத்தவங்க பேச்சை கேட்டு ஏமாந்து போயிட்டேன். 2017-18 கடகராசிக்காரங்க நல்லா இல்லைங்க, இதுக்கு போய் சொல்லிட்டேன். ஸோ அந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவை ராஜயோகம் கிடைக்க போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. நிறைய பேருக்கு வேலையில் இருந்த பணிச்சுமை குறைய போகுது. ஒன்னா நீங்க மாறி போயிடுவீங்க, இல்லை உங்களை பிரச்சனை பண்ணவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதனால பெருசாக கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியும் இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டாக்கி விடுவார். நம்ம ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது எடுத்துப்பாங்க. அதனால குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலம். வெள்ளக்கொடிக்கு வேலை இருக்குது, செப்டம்பர் மாதம் வரைக்கும் வேற வழி இல்லை. அதே சமயம் வருமானத்தை எப்படியெல்லாம் வர வைக்கலான்ற யோசனை தாறுமாறாக ஏறும். ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணுவீங்க சில விஷயத்தில். இது வரைக்கும் பட்ட ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு இனிமே வாழ்வியலை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்ற உத்வேகத்தோடு இந்த மாதம் பயணிப்பீர்கள். அந்த பயணம் உங்களுக்கான வெற்றி பயணமாக அமைய காத்திருக்கிறது. ஸோ ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொற்றுநோய் உபாதைகள், சளி, கோல்டு, ஃபீவர், அதே மாதிரி காஃப் மசில், காலில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறது, ஒரு சில அது மூலமாக சில பிரச்சனை வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு டீப்பாக இருக்கும். அது இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துட்டு போகலாம். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே மிகச்சரியான முறையில் உங்களுக்கான பிரபஞ்சத்திற்கான வாசல் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே பிரபஞ்சோட கை உங்ககிட்ட இருக்குங்க. நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும், இந்த மாசம் நீங்க ஜெயிச்சிடுவீங்க. அவ்வளவுதான். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்கள் இந்த தடவை லட்சுமி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதே சமயம் அதை தாண்டியும் நிறைய பேருக்கு குபேரர் வழிபாடு முடிஞ்சா குபேரர் கோயிலுக்கு போறதுல, வியாழக்கிழமை குபேரை வச்சு பூஜை பண்றது,
குபேர மந்திரம் நீங்கள் நெட்டில் போட்டாலே வந்துடும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு பண ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி போய் 9ல் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் பணத்தை ஈர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளை சனி எப்படி இழுக்கும் போதெல்லாம் இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் லட்சுமியோட அனுகிரகம் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கலாம். லட்சுமி வழிபாடு மிகச்சரியான ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, கடகராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த தடவை மயில் பார்ப்பீங்க. மயில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மயில் பார்க்கறது, அதே மாதிரி கிளி பார்க்கறது, இது 2மே நடக்கும். நீங்கள் மயில் பார்த்தீங்கன்னா அது தொகை விருத்த மாதிரியான மயில்லாம் பார்ப்பீங்க இந்த தடவை. எங்கேயாவது போகும்போது பார்ப்பீங்க, இல்லை நீங்கள் வண்டியில் போகும்போது உங்களுக்கு முன்னாடி மயில் போகும். மொபைல் திறந்தா மயில் வந்து ஆடும். அது வித்தியாசமான முறையில் மயில் பார்ப்பீங்க. ஒயிட் கலர் மயில் பார்க்கறது, இல்லை பிங்க் கலர் மயில் பார்க்கறது, ஒரு மாதிரி வித்தியாசமான அமைப்பில் இந்த தடவை நீங்கள் மயில் பார்க்கறதுன்றது கடகராசிக்காரர்கள் கண்ணில் படும். ஓகே, அப்படிப்பட்டதுனா இது வரைக்கும் இல்லாமல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகுதுன்னு சொல்றதுக்கான சமிக்கைகளாக இந்த மயில் பார்த்தல் என்பது இருக்கும். நீங்க கிளி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன கேட்குறியோ அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன்ப்பா, நீ சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தோட குறியீடாகத்தான் இந்த கிளி பார்த்தல் என்பது இருக்கும். ஸோ நீங்க எதை பார்த்தீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த தடவை 99999 அப்படின்ற நம்பர் அதிகமாக உங்க கண்ணில் படும். நீங்க எங்கேயாவது பார்க்கும்போது, இல்லை நீங்க ஏதாவது ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா அந்த வண்டியோட நம்பர் 9 வருது, இல்லை ஏதாவது வந்து அதிகமாக 99 நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்றது, நீங்கள் ஏதாவது ஒரு திடீர்னு ஃபோன் எடுக்கும்போது 999 அந்த மாதிரி நம்பர் பார்க்குறது, 9 மணியை பார்க்குறது, 9ஓட இந்த தடவை நிறைய கனெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் இல்லாமல் உங்களுக்கான நன்மைகளை தர செவ்வாய் காத்திருக்கிறார். ஸோ செவ்வாய் அப்படின்னாலே நிறைய காரகத்துவம் இருக்குது. ஸோ அந்த எல்லா காரகத்துவம் களத்திரம் அப்படின்ற இடத்துல இருந்த தன்மை மாறி பயங்கரமான ஒரு ஆளுமையும் ஒரு அமைதியும் ஒரு அன்பும் நிறைந்த வாழ்வியல் இந்த மாதத்திலிருந்து இனிதே ஆரம்பம். யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு.